இந்த போதகங்கள் எல்லாம் இன்னைக்கு மலிஞ்சு போயிருச்சு. All these doctrines have gone these days. துருபதேசங்கள்னு ஒரு புக் இருக்கு. We see erroneous doctrines. துருபதேசங்கள்னு ஒரு புக்கே இருக்கு. We see a book called Erroneous Doctrines. நான் அதுல ஒரு பகுதியை படிச்சு பார்த்தேன். I read off a part of it. அதுல பயங்கரமா இந்த சபைகள்ல துருபதேசங்கள் பயங்கரமா இருக்கு. Erroneous doctrines is given to a great extent in it. அவங்க எல்லாம் ஃபாரின்ல வேர்ல்ட் ஃபுல்லாவே அவங்களோட பிரான்ச் வச்சு அவங்க சபை கட்டிட்டு இருக்காங்க. They have their branches all through the world and they are building their churches. பரலோக தேவன் பூமியில வந்து அவர் குழந்தைகளை பெற்றெடுத்தாருன்னு சொல்றான். பைபிளையும் வச்சுக்கிட்டு அவன் ஒரு புக் எழுதிட்டு அது ஒரு பைபிள்னு சொல்லி என்னென்னமோ உபதேசங்கள் இருக்கு இன்னைக்கு. They keeping the Bible in their hand and saying that the God of heaven came down and beget children and he is preaching with the word of God like this. நித்தியத்துல போய் நமக்கு குழந்தைகள் இருப்பார்கள்னு சொல்றான். He says that we will have children even in eternity. அங்கேயும் போய் பலுகி பெருகுகிற அந்த உபதேசம் மாறாதுன்னு சொல்றான். There also to multiply and replenish, this doctrine will never change. பரலோகத்துல போய் மறுபடியும் பலுகி பெருகுவாங்களாம். அதுக்கு அந்த சர்ச்சுக்கு பேர் வந்து மோர்மோனிசம். The church's name is Mormonism and they will go to heaven also and replenish. பயங்கரமான வளர்ச்சியில போயிட்டு இருக்கு. They are going in great growth. அந்த சர்ச்சில் உள்ள மெம்பர்லாம் அமெரிக்கன் கவர்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. And members of those church are found in great posting in American government. பீடி சிகரெட் குடிக்க கூடாது. They should not smoke. சூடான பானங்கள் குடிக்க கூடாது. They should not eat any hot drinks. ஆனா கல்யாணம் எத்தனை நாளும் கட்டிக்கலாம். But how many weddings they want they can get married. பலுகி பெருகும்படியாக தேவன் ஸ்டார்டிங்லயே ஒரு கமாண்ட் கொடுத்திருக்கிறார். Because God has given a command in the beginning to multiply and replenish. இது இந்த புத்திக்கு ஏத்தவனுக்கு எல்லாம் இது அருமையான உபதேசம். உடனே அதை ஏத்துக்குவான். Today those who are not without wisdom, it's a good doctrine, they will accept it easily. இது நான் ஒன்னு தான் படிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 40 இருக்கு. I have read only one, there are yet 40. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள் வாசிப்போம். Luke's Gospel chapter 8 verses 23 and 24. படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் பயணப்படுகிற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We read of an incident where Jesus was sailing with his disciples. இங்கே நாம் பார்க்கும் பொழுது when we consider here, அவர்கள் பயணப்படுகிற அந்த பயணத்திலே அவர்கள் மிகப்பெரிய தடையை உணர்ந்தார்கள். In their sailing they found that there was a great hindrance. ஏனென்றால் படகு மோசமடையத்தக்கதாக போராட்டங்கள் எழும்பினது. Because though there were a lot of struggle that the boat would also be destroyed. இந்த வாழ்க்கை பயணம் என்பது பலவிதமான வல்லமைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. This life journey is facing a lot of situations around. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் பயணம் போன்றது. Life of faith is like a ship journey. ஏனென்றால் கரை என்பது எங்கேயோ இருக்கும். Because the shore is somewhere else. உடனடியாக யாரும் உதவி செய்ய இயலாது. Immediately there is nobody to help. தேவனை மாத்திரமே நம்பி இருக்கிற ஒரு கப்பல் பயணம் போன்றதுதான் இந்த விசுவாச வாழ்க்கை. This faith life is a life which is only dependent on the Lord alone. ஆனபடியால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விசுவாச வாழ்க்கையை ஒரு கப்பலோடு ஒப்பிட்டு பேசுகிறார். Therefore Apostle Paul is comparing the life of faith to ship. தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் பொழுது, when he writes to Timothy, முதலாம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே விசுவாசமாகிய கப்பல் என்று அவர் பேசுகிறார். 1 Timothy chapter 1 verse 19 he says that it is the faith of ship. விசுவாச வாழ்க்கை ஒரு கப்பல் பயணம் போன்றது. The life of faith is like a ship journey. ஆனால் இவைகளிலே ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் பயணப்பட்டால் என்ன போராட்டம் வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடியவராக அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். But if in this journey if we travel with our Lord Jesus, then whatever might come he is able to help us. ஒன்றை மாத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். One thing you should make sure of yourself in your life. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவர் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். In your life journey you should always make firm that he is with you. அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தான் கலக்கங்களும் பிரச்சனைகளும் உங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறது. When you are not firm in the state that he is with you, you are troubled and confused. இவர்கள் போய் கொண்டிருந்த பொழுது நடுக்கடலிலே போய் கொண்டிருக்கும் பொழுது
ஒரு சுழல் காற்று உண்டானது. When they were going into the mid-sea, there was a storm. அப்பொழுது அவர்கள் சுழல் காற்றிலே சிக்கிக் கொண்டார்கள். Then they got caught in a storm. 23ஆம் வசனத்திலே சுழல் காற்று உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 23 it is said that there was a storm. அதிலே அவர்கள் சிக்கின பொழுது படகு மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. When the storm was there, when they were caught in it, it was in the state that ship was in water and were in jeopardy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சுழல் காற்று இரண்டு காரியங்களுக்காக நம்மை சந்திக்கிறது. Storm is facing us for two things. ஒன்று நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்க. One is to test our faith. மற்றொன்று நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க. Secondly, to take us to heaven. இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் இந்த சுழல் காற்று ஒரு விசுவாசியை சந்திக்கிறது. For these two reasons alone, the storm is meeting a believer. ஒன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள சில பாதைகளிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நடத்துகிறார். The Lord is leading us through diverse paths these days that He must prove us in what sort of faith we are. நீங்கள் இதிலே நின்று பிடித்தால் சுழல் காற்றில் எலியாவை போல நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். If you should steadfast in these tests, then you will be taken up like Elijah in the whirlwind. இந்த சுழல் காற்று இது எடுத்துக்கொள்ளக்கூடிய காற்று அல்ல, அவர்களை மோசப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையாக தாக்கினது. But this storm is not the wind which is going to be caught up, but it is to destruct and destroy them. அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. They could not do anything. கடைசியாக இயேசுவை அவர்கள் எழுப்பி விட்டார். Finally they woke up Jesus. அருமையானவர்களே, Dear beloved, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் முயற்சி எடுங்கள். You also try in your life. உங்களுடைய விசுவாசத்தை பயிற்சிவியுங்கள். You practice your faith. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துங்கள். Use the name of Jesus. உங்களுக்கு கிடைத்த அபிஷேகத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். Use the anointing which is given to you. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை உபயோகப்படுத்துங்கள். Use the promise which the Lord has given to you. உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். You make sure of the vision which the Lord has given to you. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலும் உங்களால் அந்த பாதையை கடந்து போகாத பட்சத்திலே உங்களுக்குள்ள இருக்கிறதான கிறிஸ்துவின் வல்லமையை நீங்கள் எழுப்புங்கள். When you are not able to go through this path, even in the midst of this, you raise up the power of Christ which is in you. உங்களுக்குள் கிறிஸ்துவை அமர்ந்திருக்க நீங்கள் விடலாகாது. Do not allow Christ to be very silent in you. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? What does prophet Isaiah say? ஏசாயா 62 7ஆம் வசனத்திலே அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். Chapter 62 verse 7, it is said that give him no rest till he establish and till he make Jerusalem a praise. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையிலே இயேசு நித்திரையாகவே இருக்கிறார். Today in many of their lives Jesus is asleep. தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். You listen to the word of God. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு ஆக்டிவாக இருக்கிறாரா? Is Jesus active in your life? தேவன் உனக்குள்ளே செயல்படுகிறாரா? Is God working in you? தேவனுடைய வல்லமை உனக்குள் ஆளுகை செய்கிறதா? Is the power of God reigning in you? ஆண்டவர் உனக்குள் எந்த விதத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? In what way is the Lord working in you? இன்னைக்கு अनेகருடைய ஊழியங்களிலே ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார். In today many of their ministries the Lord is asleep. அதனால தான் அந்த ஊழியங்களிலே வல்லமை இல்லை. Therefore there is no power in that ministry. அநேகருடைய விசுவாச வாழ்வில் ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார். In many of their faith life the Lord is asleep. அவரை நித்திரையடைய அவர்கள் விட்டு விட்டார்கள். They have left him to sleep. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning? தேவன் அநேகருடைய ஊழியங்களில், அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய குடும்பங்களில், அநேகருடைய தொழிலில், அநேகருடைய கையின் பிரயாசங்களில் அவர் செயல்படக்கூடாதவராக, செயல்படாதவராக காணப்படுகிறார். In many of their lives ministries and in their work spots and in their houses the Lord is not able to work and you are not allowing him to work. ஆனால் விடினால்தான் கடைசியாக அவர்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். Finally they woke him up saying, Master, we perish. இன்னொரு இடத்திலே நாம் இதை குறித்து நாம் படிக்கும் பொழுது When we read about this in another place, அவர்கள் தண்டு வலித்தார்கள், they were rowing பயந்தார்கள், and they feared, அலறினார்கள், and they screamed, திரும்பவும் முயற்சி எடுத்தார்கள், and again they tried. கடைசியாக போய் இயேசுவை எழுப்பினார்கள். Finally they went and woke up Jesus. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand well. எப்பொழுது ஒரு பிரச்சனையானாலும் நீங்கள் முதலாவது சந்திக்க வேண்டிய நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Whenever a problem comes to you, first person whom you should meet is உடனடியாக நீங்கள் அவரை நிவாரணத்துக்கு அழைக்க வேண்டும். Immediately you should call him for remedy. நீங்க வேற எந்த முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு உதவி செய்யாது. Even if you take any other steps, it will never help you. அந்த கானாவூர் கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே இயேசுவிடத்துல அந்த பிரச்சனை போய் விட்டது. In the marriage of Cana, the first step was to, the problem was taken to Jesus. உடனடியாக இயேசுவிடத்துல போனதனால தான் அடுத்த சில நிமிடங்களிலே அது கிளியர் பண்ணப்படுகிறது. Because firstly they went to Jesus, the next few moments there was a remedy. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. Everybody has the power in them. ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம் இருக்கிறது. Everybody has faith. ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சக்தி இருக்கிறது. Everybody has the power of resurrection of Christ. ஒவ்வொருவருக்குள்ளும்
ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது. Everybody has the fullness of the Holy Spirit. அப்ப ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை நாம் எழுப்ப வேண்டியது அவசியம். Therefore it is necessary for us to rise up those powers in us. உனக்குள்ள இருக்கிற வல்லமையை நீ எழுப்பாத பட்சத்துல நீ இந்த புயலை கடந்து போக முடியாது. When you do not rise up this power in you, you cannot go through the storm. உனக்குள்ள அந்த சக்தி இருக்கிறது. You have the power in you. மரணத்தை பரிகரிக்கக்கூடிய சக்தி. That you might overcome death. எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது என்று விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற அறிக்கையை டெய்லி காலையில எழும்பின உடனே சொல்லி பாருங்க. Every day you should confess in the morning saying that he that is in me is greater than he that is in the world. ஒரு மனிதனை கூப்பிட்டு தானியேலை கூப்பிட்டு அந்த ராஜா சொல்றான் உன்னாலே கூடும் என்று நான் நம்புகிறேன்னு சொன்னான். Calling unto Daniel, the king said that it is possible with you. காரணம் The reason is உனக்குள்ள தேவனுடைய ஆவியும் வெளிச்சத்தின் ஆவியும் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்கிறார். I believe that the God spirit of God is in you and the God of spirits is in you. அதனால இந்த இடத்துல கால் வைக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தேவனுடைய சக்தி இருக்கிறது. Therefore all of them who step in here has the power of God. அது ஒரு பரிபூர்ண ஜீவன். That is the fullness of the spirit. தோல்வியே இல்லாத ஒரு ஜெயமான ஒரு ஜீவன். That is a life which has no failures at all. உனக்குள்ள இருக்கிற வல்லமையினால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. There is nothing which is impossible with the power in you. ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறார். Because it is said by God everything is possible. சகலமும் ஆகக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ அதை செயல்பட விடாமல் அழுத்தி வைத்திருக்கிறாய். When there is a life in you which is making everything to possible, you are constraining it from working. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை வெளியே கொண்டு வா. You bring out the light which is in you. ஏன் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கிறாய்? Why are you lighting the lamp and hiding it on the bushel? விளக்கை கொளுத்திட்டு எவனாவது மரக்கால்ல மூடி வைப்பானா? Will anybody hide the lamp under a bushel? உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமையை வெளியே கொண்டு வா. You bring out this power of Christ எனக்கு outside. படிச்சபோது ஆரம்ப காலங்களிலே நான் படிக்கும் பொழுது இயேசுவை எழுப்பி விட வேண்டிய காலம் வந்து விட்டது. In the beginning times when I have read this, it is time for Jesus to be awakened. இயேசுவை நமக்குள்ள கிரியை செய்ய வைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. It is time for Jesus to operate in us. உங்களுடைய யுத்தங்கள்ல அவரை கொண்டு வந்து முன்னால் நிப்பாட்டுங்க. You bring Jesus in front of your battle. உங்களுடைய தேவைகளை நல்லா கவனிங்க. கண்ணையே மூடாத இயேசுவின் நாமத்துல. Do not close your eyes at all. கண்ணை திறந்து என்னைய மட்டும் பார். Open your eyes wide and look at me. பிசாசு உன்னோடு போராடுகிறார். Satan is trying with you. அதனால தான் சுழல் காற்று வரும்போது நீ எங்கேயோ போயிடுற நீ. That is why when storm comes you are going somewhere. போராட்டங்கள் வரும்போது நின்று பிடிக்கத்தான் கர்த்தர் இந்த மாதத்தின் துவக்கத்துல உன்னோடு பேசுகிறார். That you might withstand the trials the Lord is speaking to you in the beginning of this month. இன்றைய மெசேஜ் கர்த்தர் உனக்காக சில வல்லமைகளை அதட்ட போகிறார். Today's message is the Lord is going to rebuke certain powers. அவர் எழுந்து அதட்டினார். அந்த வல்லமைகள் அப்படியே அமர்ந்து போயிற்று. He rose up and rebuked the wind and those powers were coming down. என்ன நடந்தது? What happened? அவர்கள் அவரை எழுப்பினார்கள். They woke him up. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எழுப்பு. You wake up the faith in you. உனக்குள்ள இருக்கிறதான உன்னுடைய ஜீவனை எழுப்பி விடு. You wake up the life which is in you. ஒரு சில வீடுகள்ல தகப்பன்மார் படுத்திருப்பாங்க. In some houses the fathers would be asleep. இல்ல விட்ட பெரியவங்க யாராவது படுத்திருப்பாங்க. Or elders would be fast asleep. ஆனா வீட்ல ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். And there would be a small problem in the house. இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து தானாவே மூட்டி மோதி கடைசில உட்கார்ந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கும். The small ones will clash against each other and finally they will sit and cry. எல்லாம் டைம் முடிஞ்ச பிறகு அந்த பெரியவர் எழும்பி வருவார். After some time that eldest person will come up. என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. He will ask what the problem is. இப்படி எல்லாம் ஆயி போச்சுன்னு சொல்லுவாங்க. They will say that such and such thing happened. ஒரு வார்த்தை சொல்லல ஏன் என்ன எழுப்பலன்னு கேட்பாங்க. Why didn't you wake me or tell me such a one word to me? எப்படி எழுப்புறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். We thought as to how to wake you. அப்படி சொல்லிருப்பீங்களா? Would have told like this. அடிக்கடி நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். We often used to speak like this. ஆனா இயேசு சொல்றாரு என்னைய ஃபர்ஸ்ட் எழுப்பிருக்கலாமே. But Jesus says you could have woken me up first. வித்தியாசமா வருதுன உடனே என்னைய கூப்பிட்டுருக்கலாமே. When the wind is coming in a different way you could have called me. மணிக்கணக்கா நீ தண்டு வலிக்கிறதுக்கு முன்னாக என்னைய கூப்பிட்டுருக்கலாமே. Before you have rowed for us together you could have called me. படவெல்லாம் தண்ணீர் நிரம்பற அளவுக்கு நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் இங்கே தான் இருக்கறேன். என்னைய கூப்பிட்டுருக்கலாம். It's not necessary for you to fill the ship with full of water. You could have called me because நீயா முடிவு எடுக்காத. You were not calling me. நீயா ஏதாவது ஒரு செயல்படுத்தாத. You do not take any decision. நீயா ஒரு சுயமான ஒரு முடிவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு நீ வராத. Do not come to any conclusions on your own. எலெக்ஷனோ செலக்ஷனோ அது தேவனால் செய்யப்பட வேண்டும். Whether it is election or selection may it be of God. வாழ்வினுடைய ஒவ்வொரு தெரிந்து கொள்ளுதலும் உனக்கு அதுல உரிமை கொடுக்க கூடாது. Every choice of yours you should not have any right of yours. மனிதனுக்கு சுய உரிமை இருக்கிறது. Man has every right. ஆனால் அதை கொடுத்து அவனை பயன்படுத்தின பொழுது அவனால் அதை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் சுய உரிமையிலே அவன் விழுந்து போனான்.
But when he was given the self-right, in his self-right, he was not able to use or preserve it and fell. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறார். Therefore in the New Testament, the Holy Spirit is taking that உனக்கு work. இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். For he knows what is your need. அதனால அவர் அந்த காரியங்களை செய்வார். Therefore he is doing that work. நீ என்ன செய்ய வேண்டும்? What you should do? எதுவானாலும் தேவன்ட்ட போ. Whatever it is, go to the Lord. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எழுப்பி விடு. You raise up the faith in you. உனக்குள்ள இருக்கிற ஜெபாவியை எழுப்பி விடு. Raise up the spirit of prayer in உனக்குள்ள you. இருக்கிற மிட்நைட் பிரேயரை எழுப்பி விடு. You raise up the midnight prayer in you. உனக்குள்ள இருக்கிற அந்த கைகளை உயர்த்துக்கிற அந்த ஜெபத்தை நீ எழுப்பி விடு. Raise up the prayer of lifting up your hands. உனக்குள்ள எல்லாமே மரித்த நிலவரத்துல தூங்கின நிலவரத்துல உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை எல்லாம் அடங்கி போன நிலவரத்துல இருக்கிறார். The power of God is found in a place of sleep or in a dead state in you. அநேகர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் தாளந்துகளை புதைத்து வைத்துவிட்டு நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Many of them have hidden the graces and gifts which the Lord has given you, and you are looking up on high. உனக்குள்ள இருக்கிற அந்த பெரியவரை நீ செயல்பட விடாமல் தடுத்துக் கொண்டே இருக்கிறாய். You are hindering the great one in you not to work with you. சில வீட்ல வயசானவங்க இருப்பாங்க. Some of them old people அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க. They will be experienced people. ஆனா இப்ப உள்ளவங்க யாரும் அவங்ககிட்ட போய் கன்சல்ட் கூட பண்றது கிடையாது. But the people now are not even consulting them. ஆனா இவங்களா கடந்து மொட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா ஒரு செகண்ட்ல நெஞ்சிடுவாங்க. அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுவாங்க. But they will be clashing around and they will be finding in confusion, but if they would have told them a word, then they will easily exercise it. சபையில ஒரு பெரிய குழப்பம் உண்டானது. There was a great confusion in the church. அப்பொழுது இருந்த தலைமை போதகர் ரொம்ப வருத்தப்பட்டார். At the time the chief preacher, he was more grieved about it. Chief pastor was very grieved about it. என்ன பண்ணனே தெரியல. He did not know what to do. அவருக்கு பிரேயர் ஓடல. He did not get in என்ன prayer. பண்ணா இத சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணா இத கிளியர் பண்ணலாம், இப்படியே யோசிச்சிட்டு சுத்திட்டே இருந்தாராம். He was thinking as to what to do and how it will be solved. அப்ப கடைசி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். Finally the Lord began to speak to him. நானே நீ போய் இளைப்பாரு. My son, go and rest. நீ போய் தூங்குன்னு சத்தம் கடிச்சான். He heard a voice saying, go and sleep. இவருக்கு டவுட் வந்துருச்சு. He had a doubt. தூங்குன்னு எப்படி சொல்லுவாரு? How can he say go and sleep? ஆண்டவர் தூங்குன்னு சொல்ல மாட்டார், முழங்கால் போட்டு தான சொல்லுவாரு. The Lord will not ask us to go sleep, he will only ask me down. போராடுறான் போல இருக்குன்னு திருப்பியும் போட்டு குழம்பிக்கிட்டே சுத்திட்டே தோத்திரம் பண்ணிட்டே இருந்தாரு. Maybe Satan is confusing me, he thought, and he was again moving about. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் தூங்கு, இஸ்ரவேலை காக்கிற நான் தூங்காமல் உறங்காமல் இருந்து இந்த காரியத்தை சக்சஸ் பண்றேன்னு சொன்னாரு. Then the Lord said, you go and sleep, I who keepeth Israel will neither sleep nor slumber, and I will succeed this thing. வசனத்தோடு விளக்கம் கிடைச்ச உடனே இவர் இளைப்பாறினார். When he had the explanation with the verse, he went and rested. இவர் இளைப்பாறினார், அவர் எழும்பி கிரியை செய்ய ஆரம்பித்தார். He went and slept when the Lord began to work. நீங்க முதலாவது அவரை எழுப்பி விடுங்க. Firstly, you wake him up. உங்களுக்குள்ள இருந்த பழைய விசுவாசத்தை கொஞ்சம் எழுப்பி விடுங்க. Raise up the faith. உங்களுடைய பழைய பிரதிஷ்டைகளை எழுப்பி விடுங்க. Raise up your consecrations in you. உங்களுக்குள்ள இருக்கிற பழைய கிறிஸ்துவின் அன்பை வெளியே கொண்டு வாருங்க. You bring out the love which was in you before. ஆரம்ப காலங்களில் இருந்த ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the pleasantness which you had in the beginning? பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாளை நீங்கள் முந்தின நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். You remember the days when you were brightened before. கலாத்தியர் சபை ஒரு அருமையான சபை. The church of Galatians was a good church. ஆனால் நாட்கள் போன பொழுது அது மாம்சத்தில் முடிய போனது. But when the days went by, they ended in carnal. அந்த சபையோடு பவுல் பேச ஆரம்பிக்கும் பொழுது, When St. Paul was speaking to that church, முன்னே நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the spirit of pleasantness which you had in the beginning? ஆனால் ஆரம்பத்திலே நீங்கள் ஆவியிலே தொடங்கினீர்கள், இப்பொழுது மாம்சத்தில் முடிய பார்க்கிறீர்களோ? You who began in the spirit, are you wanting to end in the flesh? ஆரம்ப காலங்களில் உள்ள அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் அந்த பிரதிஷ்டையும் அந்த தியாகத்தையும் நீங்கள் மறுபடியும் எழுப்பி விடுங்கள். உங்களுடைய வாழ்வின் கொந்தளிப்புகளை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். You raise up the faith and consecration and dedication which you had in the beginning. The Lord is able to put down the storm which is in you. இல்லாவிட்டால் நீ மோசமடைந்து கொண்டே இருப்பாய். Or you will go to worse situation. அவர்கள் மோசமடையத்தக்கதா உன்னுடைய விசுவாசம் அடிபட்டு போயிடும், உன்னுடைய வாழ்க்கையும் நடுக்கடல்ல நாசமாய் போய்விடும். Your faith will also go and your life also will be perished in the mid-sea. ரெண்டுமே ஒரு அழிவை சந்தித்து விடும். Both of them will go into disaster. அதற்கு முன்பாக உங்களுடைய தெய்வீகத்தை மறுபடி கட்டி எழுப்பும்படியாக ஆவியானவர் இந்த காலவேளையிலே இந்த மாதத்திலே உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். But before this the Lord wants to build up your divinity and the Lord wants to counsel you in the beginning of this month. மனுஷன்ட்ட போகாதே. Don't go to human beings. மாம்சமானவன் உனக்கு என்ன உதவி செய்து விட முடியும்? What shall man do unto you? அவர்கள் யாரையும் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. There's no use calling any of them. பேதுரு இருக்கிறார். He is calling Peter. அங்கே யோவான் உண்டு. There is John. யாக்கோபு உண்டு. There is Jacob. நாத்தான்வேல் உண்டு. And there is Nathanael. எல்லா பெரிய பெரிய தலை சிறந்தவர்கள் எல்லாம் உண்டு. All the great people are there. இவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. But they could not do anything. இந்த சூழ்நிலையை மாற்ற இயேசு ஒருவரால் மாத்திரமே முடியும். It was only Jesus who can change the situation. என்ன நடந்தது? What happened? அவரை எழுப்பினார்கள்.
They woke him up. அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். He woke up and he rebuked the wind and the raging of water. உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. And immediately they ceased and there was calm. இந்த மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தர் உனக்காக சில காரியங்களை அதட்டப் போகிறார். In the beginning of this month the Lord is going to rebuke certain things of fear. முதலாவது அவர் அதட்டுவது காற்றை. Firstly he is rebuking the wind. இந்த காற்று இது எடுத்துக்கொள்ள போகிற காற்று அல்ல, அவர்களை சீரழிக்கும்படியாக தாக்கின ஒரு வல்லமை. This is not the wind which is to be caught up, but it is the power which is wanting to torment them. சில போராட்டங்களை நாம் ஏதாவது தவறான விதங்களிலே நாம் கண்ணோக்கி பார்க்க கூடாது. We should not look at problems in a different view, in a different angle. ஒரு பரிசுத்தவான் இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு அபிஷேகம் பெற்றவன் எப்பொழுதுமே ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட், அதாவது பகுத்தறிவின் ஆவியினால நிரப்பப்பட்டே இருக்க வேண்டும். A saint or anointed son of God should always be filled with the discerning spirit, with the power of God. ஆவியானவருடைய உதவியோடு அந்த வரங்களை நீங்கள் செயல்படுத்த வைத்தா, ஏன் ஒருத்தன் வந்து பேசுறான், ஏன் சிரிக்கிறான், என்ன பண்ண போறான், என்ன நடக்க போகுது, எல்லாமே உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். With the help of the spirit of God, if you should operate it, he will tell you as to why one is coming and speaking, why one is laughing, and why is he speaking to you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஒரு டீச்சர் அவர். The spirit of God will be a teacher in you. வலதுபுறம் சாயும் பொழுது இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே என்கிற ஒரு சத்தம் உனக்கு பின்னால் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். When you go by the right or to the left, you will hear a voice behind you saying this is the way. இந்த காற்றினுடைய ஒரு சக்தி என்ன தெரியுமா? What is the power of this wind? இது கப்பலை உடைச்சிரும். It will break the ship. கப்பல் உடைக்கப்பட்ட பொழுதுதான் இவங்க எல்லாம் தடுமாறுறாங்க. Only when the ship was broken they are stumbling. 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே Psalm 48 verse 7. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? கீழ் காற்றினால் அவர் தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறார். He breaks the ships of Tarshish by east இந்த wind. காற்றினுடைய தன்மை நீங்கள் விட்டு கொடுத்தீர்களானால் உங்களுடைய விசுவாசத்தை நொறுக்கி விடும். If you should give room for this wind, it will shatter your faith. இன்னைக்கு अनेகருடைய விசுவாசம் உடைந்து போன ஒரு நிலவரத்தை நாம் பார்க்க முடியும். Today we can see many of their faith being broken. अनेக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் உடைந்து போன நிலவரத்துல ஒட்டி வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Many of them having their faith broken, they are only just pasting it. கப்பலை ஒட்டி வச்சிட்டே இருக்க முடியுமா? Can you paste the ship like this? அடுத்த காத்து அடிக்கும்போது இந்த கப்பல் இல்லாமலே போய் விடுகிறார். When there is a strong storm, then the ship is not there. இந்த காற்றுங்கிறது அது ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி. This wind is having a great power. ஒரு விதத்துல அது ஒரு பெரிய ஆயுதம். In one way it is a great weapon. இந்த காத்து சரியா அடிச்சதுன்னு சொன்னா கப்பல்லாம் நிக்காது. If the wind should blow boisterously, this ships cannot stand. நான் சென்னையில திருவொற்றியூர்ல இருந்த பொழுது When I was in Tiruvallur in Chennai, ஒரு புயல் சந்தித்தது. I met with a storm. ஒரு புயல் அந்த சென்னையை சந்தித்தது. There was a storm in Chennai. பயங்கரமான புயல். It was a great storm. இந்த புயல் அடிச்ச உடனே என்ன செய்றாங்க தெரியுமா? When this storm is blowing, what they do is, இந்த கடற்கரையில நிக்கிற போர்ட்ல நிக்கிறதான எல்லா கப்பலும் நடுக்கடலுக்கு ஓடிடுது. all the ships in the port, it's going to the mid-sea. அவங்க யாருமே போர்ட்ஸ்ல நிக்க கூடாது. No, none of them should be in the port. புயல் அடிக்கிறதுன்னு அந்த சின்ன அந்த கொடி ஏத்திட்டான், நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா இந்த நிக்கிற கப்பல் அவ்வளவு நடுக்கடலுக்கு போயிருது. When the flag is hoisted or when the signal is given, all the ships will go into the mid-sea. ஏன்னா இந்த கடல் கொந்தளிப்புல தூக்கி 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 அடிச்சு இது இங்கேயே கரையிலேயே ஹார்பர்லயே உடைச்சுடும். Because in the boisterous wind that is blowing, it will even break the ships in the shore itself. அதனால இவையெல்லாம் நடுக்கடல்ல ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல போய் நின்னுக்குது. Therefore these are all going and staying in the mid-sea. இரண்டாவது என்ன செய்யுது தெரியுமா? Secondly, what it is doing, அவங்க என்ன செய்றாங்க? அந்த புயல் முகத்துக்கு நேரே இந்த கப்பலை ஸ்ட்ரைட் பண்ணி நிப்பாட்டுறாங்க. They are placing the ship in the forefront of the storm. அந்த புயல் இந்த நேரத்துல இந்த டைரக்ஷன்ல வருதுன்னா அந்த டைரக்ஷனுக்கு நேரா நிக்குது அவ்வளவு கப்பலும். When the storm is coming in that direction, it is standing in that same direction with it. ஏன்னா இந்த டைரக்ஷன்ல திரும்பிட்டா இதனுடைய அகலம் 400 அடி 500 அடி ஒரே அடியில அடிச்சு கொண்டு போய் கவுத்திருது. Because if it is standing in the opposite direction, then the winds will just put over this ship. அதனால என்ன பண்றாங்க? Therefore what they do, புயலுடைய கண்ணுன்னு சொல்றாங்க. அந்த புயலுடைய கண் அதுக்கு நேரா டைரக்டா ஆப்போசிட்ல நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சிட்டே இருக்காங்க அந்த கப்பலை. அது டைரக்ஷன் இப்படி திரும்பிடுச்சுன்னா இந்த கப்பல் இப்படி திரும்பிடும். எங்கெங்க அது டைரக்ஷன் திரும்புதோ அதுக்கு நேரா முகத்தை வச்சிட்டே நிக்கும். அது முகமும் இது முகமும் டைரக்டா இருக்கும். they're placing this ship in the eye of the storm, because when the storm is turning over, the ship will also turn along with it. நீ ஓடிர கூடாது. You should not run. நீ திசை திரும்பினா உன்னை கவுத்திரும்.
When you turn your direction, it will overthrow you. புயல் உன்னை நோக்கி இருக்குன்னா நீ அதை நோக்கி ரெடியா நின்னுட்டே இருக்கணும். If the storm is against you, then you should be standing and ready with it. ஆனா அந்த புயல்ல ஒரு கப்பலுக்கு நிக்க முடியல. But in that storm, no ship could stand. கடல் போட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சது. The sea was boisterous. இந்த கப்பலும் அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அதுக்கு ஸ்ட்ரைட்டா நின்னு பார்த்து கடைசில தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. This ship was also standing against it and finally lost its control. அவ்வளவுதான். That was the end. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கப்பலை இந்த பேப்பர் கப்பல் மாதிரி ஆக்கிடுச்சு அது. Finally, this ship is made as the paper ship. அப்படியே தூக்கி கொண்டு வந்து அதுக்கு பிறகு அந்த கப்பல் எவ்வளவோ ட்ரை பண்றான், ஸ்ட்ரைட் பண்றதுக்கு முடியல. நைட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரியா முழுசும் சைரன் கப்பல்ல கத்துது. கப்பல்ல சைரன் போட்டு விட்டான் ஆபத்துன்னு போட்டு கத்துது. எவ்வளவோ ட்ரை பண்ணான், கடைசியில கொண்டு போய் மெயின் ரோட்ல வச்சு நிப்பாட்டிச்சு. The ship was thrown over to that extent that the whole night there was the siren saying there is danger, and finally the ship was placed on the road. Main roadக்கும் நம்ம இந்த ஹாலிடே முடிவுக்கும் இவ்வளவுதான். மெயின் ரோட்டுக்கும் கரையில அது மண்ணுல வந்து நின்னு நிப்பாட்டிச்சு, அப்படியே நின்னுச்சு. Finally it was placed on the road which was opposite to our faith home. There it was brought it to the shore. கவிழாமல் பாதுகாக்கப்பட்டது. And somehow it was preserved. இப்போ நீங்க போனா கூட அங்க இருக்கும். Now also it is found there. அத வெட்டி எடுத்துட்டாங்க. They have cut it and taken. மண்ணுக்குள்ள உள்ளது மட்டும் கீழ இருக்கும். And that which is beyond the earth is inside. எனக்கு இத சொல்றேன். Why I say this? காற்றின் அகோரத்துல நீ கவனமா இல்லன்னா ஒன்னையே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான் பிசாசு. If you are going into sin to this extent, and if you are not careful in this, Satan will put you as nothing. ஒரு காற்று உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிரும், இன்னொரு காற்று உன்னை மகிமைக்கு கொண்டு போகும். One storm will make you as nothing, and the other storm will take you up the hill. இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில அநேகரை நோக்கி அடித்த காற்றுகள்ல இவங்க கிருபையில நிக்காம டைரக்ட் பண்ணாம பிசாசை எதிர்த்து நிக்காததுனால இன்னைக்கு அநேகருடைய கப்பல் கரை ஒதுங்கி விட்டது. Today in the storm of faith which was dashing against the people, many of them were not able to stand in the grace, and therefore they were overthrown. அநேகர் இன்னைக்கு ஏன் சபையில இல்ல? Why are not many found in the church today? ஏன் சபையை அவனால கரெக்ட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவனால ஃபாலோ பண்ண முடியல? Why is he not able to follow the Sunday meetings? காற்று அடிச்சிட்டு போயிடுச்சு. And the wind has taken him off. யாக்கோபு 1:6ல பார்க்கும் பொழுது சந்தேகம் என்கிற ஒரு காற்றுன்னு சொல்லி இருக்கிறார். When you see in James 1:6, it is the wind which is called as a சந்தேகம், doubt. யாக்கோபு 1:6ல காற்றினால் ஒரு சந்தேகப்படுகிறவன் காற்றை போல அலசடிப்படுகிறான். He that is wavering is like the wave of the sea which is driven to and fro. முதலாவது ஜெபத்துல உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. Firstly, you should not have any doubt in faith. ஜெபத்துல சந்தேகமே வரக்கூடாது. You should not have any doubt in prayer. ஒரு காரியத்துக்கு நீ ஜெபிச்சினா அத கர்த்தர் கேட்கிறார், அது நடக்கும், அப்படியே நீ நம்ப வேண்டும். You should, when you pray for something, you should believe that it will happen like this and God is hearing you. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், if any of you lack wisdom, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன். let him ask of God that giveth to all men liberally. எப்படி கேட்கணும்? How should you ask him? சந்தேகப்படாமல் கேட்கணும். You should ask him without doubt. அவனுக்குள்ள கொஞ்சம் கூட சந்தேக காற்றே வரக்கூடாது. There should not even a little doubt found in him. சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். When the doubt comes into him, he will not receive. அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். He shall not doubt him but ask in faith. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். He that is doubting is like he that wavereth like the wave of the sea driven with the wind. பிரியமானவர்களே, சந்தேகம் ஒரு பெரிய கொடிய பிசாசு. Doubt is a great Satan. சந்தேக பிசாசு குடும்பத்துல வந்துருச்சுன்னு சொன்னா தொலைஞ்சாவன். If that doubt Satan is coming into your family life, he's lost. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். The husband's heart will trust her. அதான் குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க முடியும். That is what we read of the virtuous woman in Proverbs chapter 31. புருஷன் என்னைக்கு மனைவியை நம்பலையோ அன்னைக்கு அவன் தொலைஞ்சான். When the husband is not trusting his wife, then he is lost that day. என்னைக்கு மனைவிக்கு புருஷன் மேல நம்பிக்கை இல்லாம போச்சோ அன்னையோட அவங்க கதை முடிஞ்சிச்சு. Whenever the wife has lost the trust upon her husband, that day the story is over. அதே போல விசுவாச வாழ்க்கையில வந்துட்டு ஜெபத்துல சந்தேகப்பட்டினா நீ 8 மணி நேரம் இல்ல 28 மணி நேரம் ஜெபிச்சாலும் ஒண்ணுமே நடக்காது. Even so in faith life, if you are doubting and praying, even if you pray for 28 hours, you will not be delivered. விசுவாசம் தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை.
Faith is hope and hope is life. நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய If முடியாது. you have no hope, you cannot do anything. தேவன் உண்டு என்று நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். You should believe that there is God. தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். And you should believe that God is. அடுத்ததாக அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். And you should believe that he is a rewarder of him who diligently seek him. ஜெபத்துல சந்தேகம் இருந்தா காரியம் ஆகாது. If you doubt in prayer, nothing will happen. நம்ம ஒரு மணி நேரம் ஜெபிச்சிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். அப்படிதான் இருக்கு அப்படிமா. After praying for an hour, you will ask Pastor how he is. He will say he is just like that. உங்களுக்கு இந்த சந்தேகம் நீங்க வேண்டியது அவசியம். It is needful for your doubt to depart. அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள், நம்புங்கள். Nextly, you should understand each other in your lives and trust each other. உங்களை எத்தனை பேர் குடும்பத்தை நம்புறீங்க? How many of you trust your families? நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. You should not go against this trustworthy. நம்பிக்கை துரோகிகளாக நீங்கள் குடும்பத்துக்கு மாறக்கூடாது. You should not be the ones treacherous for this trust. சந்தேகம் ஒரு பெரிய காற்று, இது வந்துச்சுன்னு சொன்னா படமும் மோசமடையும், நாமும் மோசமடைவோம். Doubt is a great wind which when it comes the ship will also be destroyed and we will be destroyed too. விசுவாச வாழ்க்கையும் போய்டும், நீயும் போய்டுவே. Life of faith also will go and also you. அதனால தான் ஒரு சிலர் சபையை விட்டு போன பிறகு விசுவாசியாவே இல்ல. காரணம் ரெண்டுமே போயிடுச்சு. Therefore some of them after leaving the church they are not even a believer because both of it is gone. எபேசியர் 4:14 இன் படி பார்க்கும் பொழுது when we read in Ephesians chapter 4 verse 14 அடுத்து தந்திரம் ஒரு காற்று. we feel that the தந்திரம் ஒரு காற்று. slate is also a wind. தந்திரமாகிய போதகம். cunning craftiness is also a wind. இன்னைக்கு अनेक காற்றுகள்ல ஒரு காற்று தந்திரமாகிய காற்று. We find that craftiness is also a wind. இந்த காற்று வரும் பொழுது when this wind comes நமக்கு இந்த உபதேசத்துல பிடிப்பு இருக்காது. we will not be holding on to doctrines. இந்த உபதேசம் கொஞ்சம் உங்களுக்கு கசக்க ஆரம்பிக்கும். this doctrine will be bitter to you. இந்த பிரசங்கம் உனக்கு கசக்க ஆரம்பிக்கும். this message will be bitter to you. இந்த பிரசங்கம் யாரையும் கசப்பாக்குறதுக்காக அல்ல. this doctrine is not to make anyone bitter. இந்த பிரசங்கம் சில நேரத்துல காரசாரமா வரும். sometimes this doctrine will be hot. சில நேரத்துல ஸ்வீட்டா வரும். sometimes it's sweet. சில நேரத்துல blessing வரும். sometimes it's blessing. சில நேரத்துல ஆபரேஷன் கத்தி போல வரும். sometimes it's like an operation knife. அது எந்த நேரத்துல சபைக்கு என்ன தேவையோ அது அந்தந்த நேரத்துல வரும். whatever is needed for the church it will come to you in that angle. சில நேரத்துல பிரசங்கம் கசப்பான மருந்து போல இருக்கும். sometimes the message will be as a bitter medicine. போதக சிட்சையே ஜீவ வழி. for the correction of the word is the life is the eternal life. போதக சிட்சையே ஜீவ வழி. for the correction is the eternal life. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு போதகத்துல சிட்சை கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். there should be correction in the word of God for a child of God. பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள் அப்படினா பைபிள் சொல்லுது. the word of God asks you to rebuke one who sins. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எங்களை தனியா கூப்பிட்டு செருப்பால அடிச்சா கூட வாங்கிக்கோன்னு சொல்வாங்க. but some of them will say even if you slipper us singly then it will be good. தனியா கூப்பிட்டு செருப்பால அடிக்கலாமா? ஆனா பப்ளிக்ல ஏம்பா இப்படி செஞ்சேன்னு கேட்டா இவன் செத்து போயிருவேம்மா, ஓடி போயிருவேம்மா, உலகத்திலே இருக்க மாட்டேம்மா, சபையே வேண்டாமா, எனக்கு சீப் பாஸ்டர் தெரியுமா. you can be beaten individually and with slippers, but if you are going to be correct them and openly then he will say that do I not know the doctrine of the church, I will know the chief pastor. பைபிள் சொல்லுது பாவம் செஞ்சானா அவனை எல்லார் முன்னாலயும் போட்டு தோலை ஊறின்னு தான் சொல்லுது. but the word of God says if one is sinning then openly shame or put into shame. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 1 Timothy 5:20 மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். that there might be fear in every one of them, rebuke them who is sinning. அதனால இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். these are the words of God. எபேசியர் 4:14ல பார்க்கும் பொழுது தந்திரமாகிய காற்று. when we read in Ephesians 4:14 we see the wind which is craftiness. இந்த தந்திர காற்று நீங்க கத்துக்கொள்ள கூடாது. you should not learn this cunning craftiness of wind. இந்த காற்று உனக்குள்ள வந்தா நீ ரொம்ப தந்திரம் யாருடைய சுபாவம் தெரியுமா? சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. this cunning nature is the nature of the serpent. நீ ரொம்ப தந்திரமா அம்மாவை ஏமாத்துற, அப்பாவை ஏமாத்துற. you are cunningly deceiving your father or your mother. அவங்க உன்னை அப்படியே நம்பிட்டு போகும்போது பாவம் அறிவே இல்ல ஏமாந்துட்டு போகுது அப்படின்னு நீ யோசிக்கிற. when they trust you and go you think that they have no knowledge at all, they just trusting me and going. தந்திரமா மனைவியை ஏமாத்துற. you are cunningly cheating your wife. தந்திரமா புருஷனை ஏமாத்துற. you are cunningly cheating your husband. தந்திரமா பிள்ளைகளை ஏமாத்துற. you are cunningly cheating your children. தந்திரமா சபையை ஏமாத்துற. you are cunningly cheating the church. இந்த தந்திரங்கள் எல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. this cunningness will not go on for a long time. அவர்களுடைய ஞானிகளை தந்திரத்தினாலேயே என்ன செய்றாரு?
பிடிக்கிறார்னு சொல்லியிருக்கு. He is catching the wise people by their cunning craftiness. உன்னுடைய தந்திரம் ஒரு நாள் வெளியே வந்துரும். One day your cunningness will come out. சர்ப்பத்துக்கு நீ அண்ணன் தம்பியா மாறிராத. Do not become a brother or sister to the serpent. சர்ப்பம் மிகவும் தந்திரம் உள்ளதாய் இருந்தது. Because serpent is full of cunningness. இங்கே எபேசியர் 4:14 சொல்லப்பட்ட தந்திரம் என்ன தெரியுமா? பலவிதமான போதனைகள். The cunning craftiness which is told in Ephesians 4:14 is the different doctrines. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். That we henceforth be no more children tossed to and fro, carried about with the wind, every wind of doctrine, by the sleight of men and cunning craftiness. இந்த போதகங்கள் எல்லாம் இன்னைக்கு மலிஞ்சு போயிருச்சு. All these doctrines have gone these days. துருபதேசங்கள்னு ஒரு புக் இருக்கு. We see erroneous doctrines. துருபதேசங்கள்னு ஒரு புக்கே இருக்கு. We see a book called Erroneous Doctrines. நான் அதுல ஒரு பகுதியை படிச்சு பார்த்தேன். I read of a part of it. அதுல பயங்கரமா இந்த சபைகள்ல துருபதேசங்கள் பயங்கரமா இருக்கு. Erroneous doctrines is given to a great extent in it. அவங்க எல்லாம் ஃபாரின்ல வேர்ல்ட் ஃபுல்லாவே அவங்களோட பிரான்ச்சை வச்சு அவங்க சபை கட்டிட்டு இருக்காங்க. They have their branches all through the world and they are building their churches. பரலோக தேவன் பூமியில வந்து அவர் குழந்தைகளை பெற்றெடுத்தாருன்னு சொல்றான். பைபிளையும் வச்சுக்கிட்டு அவன் ஒரு புக் எழுதிட்டு அது ஒரு பைபிள்னு சொல்லி என்னெல்லாமோ உபதேசங்கள் இருக்கு இன்னைக்கு. They keeping the Bible in their hand and saying that the God of heaven came down and beget children and he is preaching with the word of God like this. நித்தியத்துல போய் நமக்கு குழந்தைகள் இருப்பார்கள்னு சொல்றான். He says that we will have children even in eternity. அங்கேயும் போய் பழுகி பெருகுகிற அந்த உபதேசம் மாறாதுன்னு சொல்றான். There also to multiply and replenish, this doctrine will never change. பரலோகத்துல போய் மறுபடியும் பழுகி பெருகுவாங்களாம். அதுக்கு அந்த சர்ச்சுக்கு பேர் வந்து மோர்மோனிசம். The church's name is Mormonism and they will go to heaven also and replenish. பயங்கரமான வளர்ச்சியில போயிட்டு இருக்கு. They are going in great growth. அந்த சர்ச்சில் உள்ள மெம்பர்லாம் அமெரிக்கன் கவர்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. And members of those church are found in great posting in American government. பீடி சிகரெட் குடிக்க கூடாது. They should not smoke. சூடான பானங்கள் குடிக்க கூடாது. They should not eat any hot drinks. ஆனா கல்யாணம் எத்தனை நாளும் கட்டிக்கலாம். But how many weddings they want they can get married. பழுகி பெருகும்படியாக தேவன் ஸ்டார்டிங்லயே ஒரு கமாண்ட் கொடுத்திருக்கிறார். Because God has given a command in the beginning to multiply and replenish. இது இந்த புத்திக்கு ஏத்தவனுக்கு எல்லாம் இது அருமையான உபதேசம். உடனே அதை ஏத்துக்குவான். Today those who are not without wisdom, it's a good doctrine, they will accept it easily. இது நான் ஒன்னு தான் படிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 40 இருக்கு. I have read only one, there are yet 40. இப்படி புது புது உபதேசங்களை கொடுத்து ஜனங்களை போட்டு குழப்புறான். Like this giving new doctrines is confusing people. இன்னைக்கும் கூட பாருங்க, நாசரேத்திலே பாருங்களேன், ஒரே பைபிள் தான். எத்தனை சபைகள் இருக்கு பாருங்க. Now consider Nazareth itself, it's one Bible and how many churches are existing. காரணம் இந்த போதகங்கள்ல டிஃபரண்ட். The reason is there is difference of teaching. இங்க நம்ம பிரசங்கம் வந்து கொஞ்சம் வெட்டு 1 துண்டு 7ன்னு விழும். Today our message is one division and 7 parts. ஒரே வெட்டுல நம்ம வந்து இருந்தா ஓடுனா ஓடுங்கறமா. இதுக்கு இது பிடிக்காது ஒரு சிலருக்கு. ஐயோ இப்படி எல்லாம் பாஸ்டர் பேசுறார் அப்படினா அங்க போன உடனே நீ எப்படி இருந்தாலும் பரலோகம் செல்வாய். இதுதான் கரெக்ட்டா இருக்கு. In one split there are 7 parts which are divided. Therefore they do not like it because however you want you can live. That is the doctrine, they don't like it. எப்படி யோசிச்சு பாருங்க. You just think and see how it is. இன்னைக்கு தவறான உபதேசங்கள் மலிஞ்சு போய் கிடக்கு. Today erroneous doctrines have been multiplied. நம்ம ஜனங்களுக்காக என்னென்னமோ ட்ரை பண்றோம் உபதேசங்களை ஸ்தாபிக்கிறதுக்காக. We are trying so much to establish the doctrine. அவங்க வந்து எளிமையை பத்தி பேசுறது இல்ல. But they are not speaking about simplicity. பிரதிஷ்டையை பத்தி பேசுறது இல்ல. They don't speak about consecration. சிலுவையில உள்ள தழும்புகள் மூலமா நமக்கு குணம் கிடைக்கும்னு சொல்லி தரது இல்ல. They do not teach that we get healing through the stripes of Calvary. நம்ம இந்த உபதேசம் பண்ணா இது தப்புன்னு சொல்றான். When we preach they say it's wrong. இன்னைக்கு பலவிதமான காற்றுகள்ல நீங்க அடிபட்டு போய் விடாதீங்க. Do not be driven away by these winds like this. உனக்கு இந்த உபதேசத்துல ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கணும். You need to stand strong in the doctrine. இந்த உபதேசம் உன்னை ஏமாத்தாது. This doctrine will never fail you. எந்த காரணத்தை முன்னிட்டு இது ஏமாத்தாது. It will never deceive you being in anything. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் இந்த பைபிள்ல உள்ள ஒரு வசனத்தின் ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. Heaven and earth might pass away but not one word of this word will pass. ஏசாயா 41:29 படி Isaiah 41:29 விக்கிரகம் ஒரு காற்று, idolatry is a wind. இன்னைக்கு அநேகருக்கு பின்னால நம்ம எல்லாம் இந்துக்கள்ல இருந்து வந்ததனால விக்கிரக ஆராதனையில இருந்து வந்ததனால சில ஆவிகளுடைய போராட்டம் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கு. Because many of us have come from Hindus, the spirit which is striving against it is also following us. அவருடைய விக்கிரகம் காற்றுதானே. Their idols are also wind. கிராமப்புறத்துல பிசாசுக்கு என்ன சொல்லுவாங்க? What will they say in the villages for Satan? காத்து குடிச்சிருச்சாமா. அந்த காத்து தான், வேற ஒண்ணு காற்று இல்ல.
They will say that some wind has caught him, that is this wind. இன்னைக்கு अनेகருக்கு இந்த காற்றினுடைய தாக்குதல் விக்கிரகத்தின் போராட்டம் இருக்கிறது. Today many of them have the spirit of idolatry which is working for them. ஆனா கரெக்ட்டா நீ ஞானஸ்நானம் எடுத்தினா அதுக்கு பிறகு அது வொர்க் பண்ணவே கூடாது. But when you take the right baptism, after it should not work with you at all. பாஸ்டர் அருள்தாஸ் இருக்கும்போது நீங்க ஞானஸ்நான ஆராதனையில பாத்தீங்கன்னா வெடிக்கையா இருக்கும். When Pastor Aruldas was there, when you look at baptism, it will be different. தூத்துக்குடியில பெரிய தொட்டி இருந்துச்சு. There was a big tank in Thoothukudi. அதுல ஞானஸ்நானத்துக்கு இறக்கி விட்டுருப்பாரு ஆளுங்களெல்லாம். And he will bring people for baptism. ஞானஸ்நான ஸ்டடி முடிஞ்சிருச்சு. After the study is over. இப்ப ரெடி ஆகி எங்க வந்தாச்சு? தொட்டிக்குள்ள வந்தாச்சு. Now after getting ready, they have come into the tank. தொட்டிக்குள்ள வந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லாம் ஆடிட்டு இருக்கும். After they come into the tank, they will all be shaking. அவர் சொல்வாரு, நான் இவனுக்கு கொடுக்க முன்னால நீ ஓடிடணும், என்ன சரியா பாரு. He will say that before I give him baptism, you should flee away. Is it right? கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொடுக்கிறதுக்கு முன்னால நான் தலையில கை வைக்கிறதுக்கு முன்னால நீ என்ன செய்யணும்? ஆடிக்கோ, அதுக்குள்ள நீ ஓடிடணும்னு சொல்லுவாரு. He will say that I will give baptism for each of them. Before I place my hand upon them, you should flee away. அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் நமக்கு தேவை. We need such pastors. நான் திருவொற்றியூர்ல இருக்கும் பொழுது, when I was in Tiruvachiyur, ஒரு மேரேஜ் ரிசெப்ஷன், for a marriage reception, ஆந்திரால கல்யாணம் ஆயிடுச்சு. in Andhra they got married. இப்போ ரிசெப்ஷன் வந்து சென்னையில. Now the reception was in Chennai. பாஸ்டர் அருள்தாஸ் ஆந்திரால இருந்ததனால இவங்க கூப்பிட்டாங்க, அவரும் வந்துட்டார். Because Pastor Aruldas was in Andhra, they called him and he also came. இப்ப ரிசெப்ஷன்ல இவர் எந்திரிச்சு வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜெபிக்க போறாரு. Now he is going to pray for the bride and bridegroom in that reception. பையன் அப்படியே போறான். The bridegroom is just shaking like this. எங்க ரிசெப்ஷன்? It was the reception. ரிசெப்ஷன்ல இப்ப பையனுக்கு தள்ள கை வைப்பாங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும் bless பண்ண போறாரு. பையன் நிதானத்தை இழக்கிறான். He is going to bless the boy and the girl, and in that reception that boy is losing his control. எனக்கு புரிஞ்சிருச்சு. I could understand. அவருக்கு அதோட புரிஞ்சிருச்சு. He understood very well. இப்ப விழுந்தான்னா இவ ஓடியே விடுவா. Now if he is an ordinary person, he will just flee away. அவ்வளவுதான். அதோட இவன் முடிஞ்சு போன கதை தான் இவன். And with that it will be over with him. இவன் விழுந்தானே இப்ப கல்யாணத்துல இருக்கிற பயந்தாங்குளிங்க அவ்வளவும் எந்திச்சு ஓடியே விடுவான். சாப்பாடுக்கு படலாம் விட்டு ரிசெப்ஷன் விட்டு ஓடியே விடுவான். If you should once fall in that reception, then all of them who had invited, they'll leave the reception and run away. இப்ப அப்படி ஒரு ஆள் இருந்தா தெரியும். If there is one person like this, you will all know. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? What he did was, அப்படியே டேபிள்ல சாஞ்சி நின்னுட்டாரு. he just leaned on the table. தொட்டா பொத்துன்னு விழுந்துருவான். If he should touch him, he will just fall. அதுக்கு பிறகு 40 வருஷம் அந்த பொண்ணு அவங்க கூட வாழ்ந்தாலும் கண்ணை மூட மாட்டா, என்ன பண்ண போறானோன்னு தான் முழிச்சிட்டு இருப்பா. And after that, if the girl is going to live with him for 40 years, she will not close her eyes at all as to what will happen. அவர் அப்படியே டெக்னிக்கலா நின்னுகிட்டே இருக்கிறார். He just technically stood like that. அவங்கள பெரிய தகப்பன்மார் இல்லையா? He was a great father. இப்ப விழுந்தானா இவன் வாழ்க்கை இன்னையோட கதை, இன்னைக்கு விழுந்ததோட விழுந்து போச்சு. தாவீதின் கூடாரம் விழுந்துருச்சு, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். If you should fall today, the tabernacle of David, as it's fallen, it will be fallen. அதனால அவர் தலையில கை வைக்காமலே bless பண்றாரு. Therefore he blessed even without placing his hands upon him. அழகா ஜெபிச்சு அப்படியே புரோகிராம் முடிச்சிட்டு போயிட்டாரு. He prayed beautifully and finished the program and went. யோசிச்சு பாருங்க. You just think and see. அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு, அது வேற லைன், அடுத்த ட்ராக் அது. After that his life was spoiled. That's a different story. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த பின்னணியில அந்த ஸ்பிரிட் அவங்க கிளியர் பண்ணல, அவன் கிளியர் பண்ணி ஒப்பு கொடுக்கல. He did not clear out the spirit which was behind him and yield himself. விக்கிரகம் ஒரு காற்று. Images are a wind. இந்த காற்று குடும்பத்துக்குள்ள இருந்தனால தான் புருஷன் மனைவிக்குள்ள டைவர்ட் ஆகிட்டே இருக்காங்க. Because these winds are existing in the families, husband and wife are diverted. இடிச்சிட்டே இருக்கிறது காரணம், நம்ம எவ்வளவுதான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அது வந்த உடனே டப்புன்னு பிச்சிட்டு போகும். This is the reason for them to dash, because however much ever you compromise with them, when that spirit comes, they will immediately dash. காத்திரு படத்துல இந்த ஆவி ஓடிரும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க எங்கேயாவது என்னத்தையாவது குழப்பிடுவானா உள்ள வந்து உட்கார்ந்துக்கும். In the tarrying meeting, the spirit will flee. Monday and Tuesday, the spirits will be away, but he will do something wrong and it will come back to him. விக்கிரகம் ஒரு காற்று. This image is the wind. சந்தேகம் ஒரு காற்று. And doubt is the wind. தந்திரமான போதகம் ஒரு காற்று. And this cunning craftiness is the wind. ஃபர்ஸ்ட் எழும்புற உடனே இந்த காற்றை தான் ஃபர்ஸ்ட் அதட்டினார். Jesus, when he awoke, firstly rebuked this wind. அமைதலாயிரு. You be calm. இறையாதே. Do not uproar. அவ்வளவுதான். அந்த ஒரே வார்த்தையில காத்து கப்புன்னு அப்படி பெட்டி பம்ப் மாதிரி அடங்கிச்சு. In one word, this storm was made calm. இந்த கூட்டத்துல கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில போராடுற தந்திரம், உன் வாழ்க்கையில போராடுற சந்தேகம், உன் வாழ்க்கையில போராடுற விக்கிரகம், இத கர்த்தர் சபிக்க போகிறார். Today the Lord is going to curse the winds which are striving in you, the doubt which is striving in you, the cunning craftiness which is striving in you, and the images which are striving with you. காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அவர் அதட்டினார்.
He calmed the wind and the raging of the water. அது என்ன ஜலத்தின் கொந்தளிப்பு? What is the raging of water? அது நமக்கு விரோதமா எழும்புகிற துன்மார்க்கருடைய போராட்டங்களை காண்பிக்கிறது. That is the troubles which are rising against to us by the wicked. ஏசாயா 57:20 படி Isaiah 57:20. துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார். For the wicked are like the boisterous sea. இன்னைக்கு கூட பாருங்க, நீங்க நன்மை செஞ்சாலும் உங்களுக்கு தீமை தான் செய்றாங்க. Even if you should do good, they are doing bad to you. நீங்க ஒருத்தரை கனம் பண்றீங்க, அவன் உன்னை அற்பமா என்றான். If you are honoring one person, he is despising you. நீங்க ஒருத்தரை மேன்மைப்படுத்துறீங்க, அவங்க உங்களை துச்சமா என்றாங்க. You are exalting one person, but they are counting you down. நீங்க நன்மை செய்றீங்க, அவங்க உங்களுக்கு தீமை செய்றாங்க. You are doing good, but they are doing evil to you. நீங்க எதையாவது செஞ்சா அதுல உங்களை தள்ளி விட்டுறாங்க. When you do something, they are putting you off. இது இன்னைக்கு துன்மார்க்க உலகத்தை காண்பிக்கிறது. This is showing the wicked world. இன்னைக்கு துன்மார்க்கர்கள் பெருகி போன ஒரு காலம். Today is a time when the wicked are increased. இன்னைக்கு கூட நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல பாருங்க. Even today you look at the work நம்முடைய spots. தொழிற்கூடங்கள்ல பாருங்க. You look out in your business centers. நம்முடைய ஊழியங்களில பாருங்க. Look at the ministries. இப்படி பல இடங்களில இந்த துன்மார்க்க ஆவிகளுடைய போராட்டங்களை நாம் பார்க்க முடியும். You can see the attack of the wicked spirits in these places. நீங்க வேலை ஸ்தலங்கள்ல நீங்க கொஞ்சம் முன்னால போயிட்டீங்கன்னா அது மத்தவங்களுக்கு பிடிக்காது. When you go ahead in your work spots, it will not be liked by the others. ஹையர் அத்தாரிட்டில இருக்கிறவங்க உங்களை கொஞ்சம் கனம் பண்ணிட்டாங்கன்னா மத்தவங்களுக்கு பிடிக்காது. If higher authorities are honoring you, others will dislike it. நீங்க உண்மையா இருக்கறனால மத்தவங்க உங்களை கனம் பண்றது மத்தவங்களுக்கு பிடிக்காது. When you are faithful, others honoring you, others will not like it. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? But what does the Lord do? இந்த துன்மார்க்கருடைய கொந்தளிப்பையும் கர்த்தர் அதட்டுகிறார். The Lord is also calming down the wicked which are like the troubled sea. தேவன் அந்த வல்லமையை இன்னைக்கு கர்த்தர் அழிக்க போகிறார். The Lord is going to rebuke that power today. இந்த துன்மார்க்க வல்லமைகளை கர்த்தர் அழிக்கிறார். The Lord is destroying the wicked powers. அது எதை காண்பிக்கிறது? What does this show? 107ஆம் சங்கீதம் Psalm 107 29-30 வசனங்களை பார்க்கும் பொழுது verse 29 and 30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். He is coming down the roaring. அதன் அலைகள் அடங்குகின்றது. And the waves are calmed down. அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். Because it was quiet, they were glad. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். And he brings them to their desired haven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மனிதர்களுடைய போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். Today we can see the trouble of men in many of their lives. பொறாமை. It is jealousy. அந்த பொறாமை ஆவி வந்து இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறார். The spirit of jealousy is rising against many people of God. ஒரு விசுவாசி ஒரு வீடு வாங்கினாரு. One believer got one house. வீடு வாங்குனதுல இருந்து சிக்காயி சீரியஸ் ஆயிட்டாரு. When he got that house, from that day he became very serious. என்னன்னே அவருக்கு புரியல. He could not understand as to what it was. வீடு வாங்கி அந்த வீட்டை பால் காய்ச்ச கூட இல்ல, அதுக்கு முன்னாலே சீரியஸ். He did not even warm that house. Even before that he became serious. கடைசில எல்லாரும் போட்டு ஜெபிச்சாங்க. Finally all of them prayed together. கடைசில ஜெபிச்ச பிறகுதான் உண்மை தெரிஞ்சது. After they prayed, they could understand the truth. என்ன தெரியுமா? What was it? இவரு ஒண்ணுமே தெரியாம போய் அந்த வீட்டை பார்த்தாரு, பிடிச்சிருந்துச்சு, உடனே ரேட்ட பேசினாரு, முடிச்சிட்டாரு. Not knowing anything, he went and saw a house he liked it, therefore he fixed a rate and finished it. ஆனா அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்காரன் இந்த வீட்டை தான் வாங்கணும்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். But the opposite owner of the house desired to get that house for himself. யாராவது வந்து பார்த்தா உடனே போய் சொல்லுவான், அவ்வளவு நல்லது இல்லன்னு சொல்லுவான். If anybody comes and looks at that house, he will say it's not good. அதுல பிரச்சனைமா. He will say that there is problem. உடனே வாங்குறவன் எல்லாம் ஓடிடுவான். Immediately those who get it will run away. கடைசில ஒரு ரேட் அமர்த்தி தனக்கு சாதகமாக்கணும் அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான். Finally he was wanting to fix a rate and make it his own. ஆனா அவன் இல்லாத நேரத்துல இவர் போய் பார்க்க ரேட் படிய எல்லாம் பிடிச்சு உடனே முடிச்சிட்டு வந்துட்டாரு. அவனுக்கு அது தெரியாது. Finally when he was not found, he went and fixed the rate and finished and came. He was not known. ஆனா இப்ப வீடு வாங்கிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே சேவனை பண்ணி வச்சிட்டான். But when he knew that house was purchased by him, அந்த வீட்ல அந்த ஆள் கால் வைக்க கூடாது. That man should not enter places like in that house. இப்ப பயங்கர சீரியஸ் ஆயிட்டாரு. Now he became very serious. எல்லா ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாம் உபவாசம் போட்டு ஜெபிச்சு all the believers and workers fasted together and prayed. அப்பதான் வெளிப்பட்டது இப்படி ஒரு போராட்டம் இருக்குன்னு. And then it was revealed that there was such a trouble. சரியான ஒரு ஜெபம். It was a good prayer. அன்னைக்கு நைட் அந்த வீட்ல இருந்த ஒரு மரம் அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. One tree in that house just broke and fell down. அந்த புதுசா வாங்கின வீட்டு வாசல்ல இருந்த மரத்தினுடைய ஒரு பெரிய கிளை அப்படியே உடைஞ்சு நொறுங்கி கீழே விழுந்துச்சு. A big branch of a tree which was before that new house just fell down, broken. அந்த வீட்டை வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தால் நைட் செத்து போயிட்டான். And the man who planned to get that house died in that night. இந்த ஆவி வெளியே போச்சு, அவனை க்ளோஸ் பண்ணிடுச்சு.
அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் கிடைச்சு. The spirit went out and closed him, and after that he got deliverance and healing. துன்மார்க்க வல்லமைகள், The spirit of wicked, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற சக்திகள், the spirit which is hindering your progression, பொறாமை போராட்டங்கள், the jealousy problems. கர்த்தர் என்ன செய்கிறார்? What does the Lord do? கொந்தளிப்பை அமர்த்துகிறார். He is calming down the அந்த storm. ஜலத்தின் கொந்தளிப்பை இயேசு அதட்டினார். Jesus rebuked the raging of the water. நீ நாடின துறைமுகத்துக்கு, நீ நாடின எதிர்பார்த்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்வாய். He will bring you and make you receive the desired heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 106ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே Psalm 106 verse 9. கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். The Lord rebuked the Red Sea. சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We know that the Red Sea divided into two. பயங்கரமான நிர்பந்தமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கர்த்தர் அந்த காரியத்தை நடப்பித்தார். In a very desperate and troublesome situation, the Lord did this work. ஏனடா பின்னால பார்வோனுடைய சேனை, Because behind him was the host of முன்னால Pharaoh, செங்கடல், and before them was the Red இந்த Sea. ஜனங்கள் வாழ்க்கையில இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை பார்த்ததே கிடையாது. These people have not seen such a desperate situation in their life at all. அவ்வளவு ஒரு கொடிய நெருக்கத்துல அவங்க மாட்டிட்டாங்க. They were caught in such a distress. எந்த விதத்திலையும் எதுவுமே நடக்காது. Nothing will happen in any time. விட்டா பார்வோன் கொன்னுட்டு போயிடுவான். If they were left, Pharaoh will kill them. இல்ல அடிமையா திரும்பி போணும். Or they should return back asleep. துணிஞ்சு செங்கடல்ல இறங்கினா எல்லாம் சாவ வேண்டியதான். If they should go into the Red Sea, they should all die. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. And in such a situation prevailed. மோசே கோலை பிடிச்சிட்டு நிக்கிறான். Moses lifted up his rod. அவனுக்கு சொன்னது அதுதான். That was told to him. செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டு. You stretch out the rod before Red Sea. நீட்டியாச்சு. And he stretched out. அது வருஷக்கணக்கா அது சமுத்திரமான ஒரு தன்மை உள்ளது. That was a sea for years together. கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? What did the Lord do? இவன் கோலை பிடிச்சிட்டு நிக்கிறான். அதர்சனமான தேவன் வந்து சொன்னார், ஏய் சீக்கிரமா விலகு. When he was lifting up his rod, the invisible God came and said, you just depart immediately. ஆனா பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமத்துல இந்த சம்பவம் சொல்லல. In Exodus, this was not told about this. ஆனா இங்கே சொல்லி இருக்கு, சங்கீதக்காரன் சொல்றான், அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். But the psalmist here says that he rebuked the Red Sea. டைம் ஆகுது. It is becoming time. விலகு. You immediately depart. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். He rebuked the Red Sea. அது வற்றி போயிடுச்சு. And it dried up. ஆனா யாத்திராகமத்துல இந்த சம்பவத்தை மிரியாம், மோசே இவங்க எல்லாம் எப்படி பாடினாங்க தெரியுமா? But how did Moses and Miriam sang in Exodus? அவர் நாசியின் சுவாசத்தினால் செங்கடல் விலகி போயிடுச்சு. By the breath of his nostrils, the Red Sea divided. அதாவது செங்கடல் கிட்ட வந்து மூச்சு எடுத்து விட்டாராம். He came near the Red Sea and he breathed through his nostrils. அப்படியே மூச்சு எடுத்து விட்ட உடனே அப்படியே எது போயிடுச்சு? செங்கடல் ரெண்டாக பிளந்து போயிடுச்சு. When he breathed out near the Red Sea, then this Red Sea departed. வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னா, when you see in Revelation, அந்திகிறிஸ்து அவனுடைய சேனையெல்லாம் அழிப்பது எப்படி தெரியுமா? அவனுடைய நாசியின் சுவாசத்தினால். Antichrist and the host is destroyed by the breath of his nostrils. அவருடைய நாசியின் சுவாசத்தினால தான் அப்படியே செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு. And by the breath of his nostrils, this Red Sea was divided into two. எப்படி இருக்கும் பாருங்க. Just see how it is. யாத்திராகமம் 15:8 உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. Exodus 15:8 we see, but by the breath of thy nostrils this Red Sea just heaped up. அவருடைய நாசியின் சுவாசத்தினால தான் அப்படியே ஜலம் எல்லாம் குவிஞ்சு ஒரு ஓரத்துல போய் அப்படி நின்னுடுச்சு. It was because of the breath of his nostrils that the sea was heaped up. உன் வாழ்வின் தடைகளை கர்த்தர் இன்றைக்கு அதட்ட போகிறார். The Lord is going to remove all the distresses which are found in your life. எத்தனை பேர் வாழ்க்கையில முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியாம நிர்பந்தமான சூழ்நிலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள்? How many of you are not going to able to go forward and behind and come in a desperate situation? முன்னால போனாலும் பிரச்சனை, பின்னால வந்தாலும் பிரச்சனை, நான் என்னமே செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலவரத்துல இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? Is there anyone who are found with desperate problems that you cannot go forward or behind? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்கு முன்பாக அடைத்துக் கொண்டு முடியாமல் தாண்டி போக முடியாமல் உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிற சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் இந்த கூட்டத்திலே அதட்ட போகிறார். Truly the Lord is going to rebuke the Red Sea which is hindering you from going forward in this meeting. அவர்களை ஆழங்களில் அவர் நடந்து போக பண்ணினார். He made them to walk through the deep. மூழ்கிறவன் பயப்படாத. Don't think that you will be immersed. அடிச்சிட்டு போயிட்டு பயப்படாத. Don't think that you will be driven away. எங்கேயோ கொண்டு போய் கரை சேர்த்துறன்னு பயப்படாத. Don't think that you will be taken somewhere to இந்த shore. கூட்டம் முடியறதுக்குள்ளே ஆவியானவர் உனக்காக இந்த தடை செய்கிற உன்னுடைய பிரயாணத்தை, முன்னேற்றத்தை, வருமானத்தை, வளர்ச்சியை எந்தெந்த இடங்கள்ல சில வல்லமைகள் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறதோ அந்த வல்லமையை கர்த்தர் அதட்ட போகிறார். Before this meeting is over, the Lord is going to
to rebuke the powers which are hindering your blessing, your progression and your income and everything which is standing a hindrance to you. லூக்கா 9ஆம் அதிகாரம் Luke chapter 9 42ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 42. அங்கே அசுத்த ஆவியை அவர் அதட்டினார். There he rebuked an unclean spirit. அந்த ஆவியை அவர் அதட்டினார் ஏனென்றால் அது பயங்கரமாக அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. Because that spirit was tormenting him and pushing him down. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டினார். Jesus rebuked the unclean spirit. நாம் இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு अनेक குடும்பங்கள் அலைக்கழிக்கப்படுகிறது. When we read in the word of God today, many families have been tormented. இன்னைக்கு अनेक ஆவிகள் अनेक குடும்பங்களை போட்டு அலைக்கழிச்சிட்டே இருக்காங்க. Many spirits are tormenting many families today. அது அவனை விட்டு நீங்குகிறது இல்லை. And it's not departing from it all. 39ஆம் வசனத்துல When we read in verse 39, ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. a spirit can take it of him. அப்பொழுது அலறுகிறான். And he is crying out. அது அவனை தள்ளி அலைக்கழிக்கிறது. And it is pushing him down and it is அது அவனை tormenting him. கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாக இருக்கிறது. Even after bruising him hardly, it is not departing from him. அந்த ஆவி போட்டு அவனை அலக்கழிச்சு ஒரு வழி பண்ணிட்டு போயிருது. It is tormenting him and bruising him. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அலக்கழிப்புகள் இருக்கா? Do you have such tormentation in your life? தூக்கம் இல்லாம, Without sleep? குடும்பத்தை போட்டு அலக்கழிக்கிறது. That is tormenting your family? பிள்ளைகளை போட்டு அலக்கழிப்பது. It is tormenting your children? குடும்பத்துல இளைப்பாறுதல் இல்ல. There is no rest in the family? இப்படி அசுத்தாவினால எத்தனை பேர் பாடாய் படுறீங்க? Like this, how many of you have troubled by this unclean spirit? லூக்கா 4:35 நீங்க இத பார்க்கலாம். Luke 4:35 you can see this. மார்க் 1:25 நீங்க பார்க்கலாம். Mark 1:25 you can see this. மார்க் 1:25 பார்க்கலாம். Mark 1:25 you can see this. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from இன்னைக்கு this? अनेक குடும்பங்கள்ல இந்த அலக்கழிப்பு இருக்கு. Today there is tormentation like this in many families. என்ன செஞ்சோம்? What we do? ஏன் செஞ்சோம்? Why did we do? எதுக்கு இப்படி ஆயிருச்சு? Why was such thing happened? இதெல்லாம் நீங்க சிந்திக்க கூடாத அளவுல ஒரு அலக்கழிப்பின் போராட்டங்கள். That you might not consider these things, there is a tormentation in your life. அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? What is the purpose of it? எப்படி ஆயினும் உன்னை அழிக்கணும். Somehow destroy you. அதான் பிசாசின் தந்திரம். That is the deceitment of எப்படியாவது இந்த விசுவாசத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு போணும். Somehow to take you out of faith. எப்படியாவது உன் பேரை கெடுக்கணும். Somehow to destroy your name. எப்படியாவது உன் கிருபையில இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும். Somehow to bring you out of your grace. எப்படியாவது இந்த ஐக்கியத்துல இருந்து உன்னை வெளியே தூக்கிட்டு போயிடணும். Somehow to take you out of this fellowship. அதுக்குரிய சூழ்நிலைகள், அதுக்குரிய வாய்ப்புகளையே பிசாசு மறுபடி ஏற்படுத்தி அலக்கழிக்க வைக்கிறான். Devil is again and again taking opportunities that he might approach you with these problems. உங்களை அலக்கழித்து உங்களை பாடாய்படுத்துகிற சக்திகளை கர்த்தர் இன்றைக்கு அதட்ட போகிறார். The Lord is going to rebuke the spirits which are tormenting you and is making you in a desperate situation. லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல Luke 4:41 அந்த ஆவிகள் அவரிடத்துல பேச முற்பட்டது. Those spirits tried to speak to him. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு பயங்கரமா பேசுறான். Today Satan is speaking to a great extent. உன் மனைவி பேசல, பிசாசு தான் பேசுது. Your wife is not speaking but devil. உன் புருஷன் பேசல, பிசாசு தான் பேசுறான். Your husband is not speaking but the devil. பேதுரு இயேசுவினிடத்துல சொன்னான், ஆண்டவரே உமக்கு இப்படி சம்பவிக்க கூடாது. Peter came and told Jesus that such things should not suffer you. உடனே இயேசு என்ன சொன்னாரு? But what did Lord Jesus எனக்கு பின்னாக say? போ சாத்தானே. Get me behind me, Satan. அப்ப அவன் பேசல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி பேசினது. But he did not speak but the spirit within him. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பதெல்லாம் ஆவியினுடைய தாக்குதல்களே. That which is not thinking godly way but according to human being is all the attack of Satan. குழப்புறது, பொய் சொல்றது, மாத்தி பேசுறது, இல்ல இன்னும் சத்தியம் பண்றது, இவைகள் எல்லாம் பிசாசுனுடைய வார்த்தைகள். Confusing, lying and speaking contrarily and confessing that you are speaking the truth. அந்த ஆவியை பேசாதிருக்கும்படியாக அதட்டினார். Jesus rebuked the spirit that it should not speak. இனி உன்னிடத்துல ஒருத்தனும் பொய் சொல்ல மாட்டான். Hereafter nobody will lie to you. இனி வார்த்தையினால உன்னிடத்துல போராட மாட்டான். Nobody will strive with words to you. உன்னை குழப்பி வார்த்தைகளினால கலக்குகிற, உன்னை கலங்க வைக்கிற, உன் வாழ்க்கையவே அசைக்கிற அந்த வார்த்தை பேசுகிற ஆவியை கர்த்தர் அதட்ட போகிறார். The Lord is going to rebuke the spirit which is going to confuse you by words. ஒன்று, அவர் காற்றை அதட்டுகிறார். One thing is he is rebuking the wind. உனக்கு விரோதமான விக்கிரகத்தின் ஆவி, சந்தேகங்கள், உனக்கு விரோதமான பொல்லாத ஆவியுடைய போராட்டங்களை அகற்றுகிறார். He is rebuking the doubt and the work of the images which is trying against you. உனக்கு விரோதமான துன்மார்க்கர்கள், மனுஷருடைய போராட்டங்களை அவர் அதட்டுகிறார். He is rebuking the wicked spirits of men against you. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய செங்கடலை அவர் அதட்டுகிறார். He is going to rebuke the Red Sea which is trying against your progression. உன் வாழ்க்கையை அலக்கழித்து உன்னை அழிக்கும்படியாக போராடுகிற வல்லமையை அதட்டுகிறார். He is going to rebuke the spirit which is tormenting your life. உன்னை பேசியே குழப்பிக் கொண்டிருக்கிற ஒரு ஆவி இருக்க, அதை அவர் அதட்ட போகிறார். He is going to rebuke the spirit of speaking with you and confusing you. லூக்கா 9ஆம் அதிகாரம்
Luke chapter 9, 55ஆம் வசனத்துல verse 55. சீஷர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். The disciples spoke a word. இயேசுவிடத்துல ஒரு வார்த்தையை கேக்குறாங்க. And they asked a word from Jesus. ஆண்டவரே இதை அழித்து விடலாம், இவர்களெல்லாம் அழித்து விடலாமா? Can we destroy all these people, Lord? அவங்கள சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. Some of them did not accept him. 53ஆம் வசனத்துல அந்த ஊரார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. Verse 53 we see that the people of that village did not அதை accept him. கண்டபோது அவருடைய சீஷர்கள் எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? When these disciples saw him, they said, because they did not deceive you, can we command the fire like Elias commanded and destroy these people? அவர்களை பார்த்து அவர் சொன்னார், இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்கள் என்று அதட்டினார். And he rebuked them, saying, you know not what manner of spirit you are of. அழிக்கும் சிந்தை, The spirit of destruction, நஷ்டமாக்கும் சிந்தை, the spirit of loss, மரணத்தை நோக்கி போகும் சிந்தை, spirit of going towards death, உங்களை நீங்களே அழிக்கிற சிந்தை, மற்றவர்களை நீங்கள் அழிக்கிற சிந்தை, spirit of destroying yourselves and destroying the others too. இந்த ஆவி உங்கள்ட்ட போராடுதா? Is this spirit working with you? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இப்ப அக்கினி இறங்கி எல்லாத்தையும் காலி பண்ணிடலாமான்னு கேக்குறாங்க. இயேசு சொல்றாரு, என்ன ஆவி இது? They are asking if we can bring down fire and destroy all this. This is asking what spirit is this? இத்தனை வருஷம் பைபிளை தூக்கிட்டு உடனே நீ அழிச்சா என்ன பிரயோஜனம்? You carrying the Bible for so many years, if you destroy yourself, what's the use? இத்தனை வருஷம் பைபிளை தூக்கிட்டு குடும்பத்தை அழிச்சா என்ன பிரயோஜனம்? If you carry the Bible for so many years and destroy family, what's the use? உன்னையோ உன்னுடைய குடும்பத்தையும் நீ அழித்தால் நீ சபையை அழிக்கிறாய் என்ற அர்த்தம், அது பெரிய சாபம். If you destroy you or your family, then you are destroying the church and it's a great curse. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய மாம்சீகத்தில் இருக்கிற கோபம் அழிக்கப்படவில்லை. The reason beyond this is the anger in their flesh is not destroyed. அந்த அழிக்கும் சிந்தையினுடைய காரணம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாததினால். The thought of destroying themselves is because they do not have the Spirit, Holy Spirit in them. இது பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்னாக சொன்ன ஒரு வார்த்தை. This is the word spoken before receiving the Holy Spirit. அழிக்கும் சிந்தை நமக்குள்ள வரக்கூடாது, அது பிசாசுனுடைய சிந்தை. You should not have the mind of destruction, this the mind of Satan. உன்னை நீ அழிக்க கூடாது. You should not destroy உன் yourself. குடும்பத்தை நீ அழிக்க கூடாது. You should not destroy your family. உன்னுடைய கருவை நீ அழிக்க கூடாது. You should not destroy your womb. உன்னுடைய விசுவாசத்தை நீ அழிக்க கூடாது. You should not destroy your faith. உன்னுடைய சபையை நீ அழிக்க கூடாது. You should not destroy your church. இது இவங்க சொல்றாங்க அக்கினி இறங்கி எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். They say that let us descend down fire and destroy everything. இப்படி ஒரு பெர்மிட் 10 நிமிஷம் கொடுத்தா மொத்தத்தையும் காலி பண்ணிடுவான். If such a permit is given to him, he in 10 minutes he will destroy everything. அப்படிதானே? Is it not so? ஒரு 10 நிமிஷம் பவர் கொடுத்தா என்ன ஆகும்? If this pass given for 10 minutes, what will happen? நீங்க தமிழ்ல புராணத்துல எல்லாம் கதை கேட்டிருப்பீங்க. ஒருத்தன் 3 அடி இடம் கேட்டானா? You would have heard in ethics like this that one person asked for 3 feet of land. மூணாவது அடி எங்க வைக்கணும்னு ட்ரை பண்ணா? Where did he want to place his feet? வரம் கொடுத்தவன் தலையிலேயே கால் எடுத்து வைக்கணும்னு ட்ரை பண்ணா. On the place of the one who is gifted. அதே மாதிரி உங்களுக்கு அழிக்கிறதுக்கு பெர்மிட் கொடுத்தா இன்னைக்கு நாசரத்தை அழிப்பீங்க, நாளைக்கு தூத்துக்குடியில ஒருத்தனை ஏத்துக்கல அழிந்துவோ அப்படிம்ப வரிசையா அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்கார்ந்திருப்பீங்க. Today if you are given the power to destroy, then today he will destroy here, nextly in Tuticorin, and he will destroy everyone. அப்படி அல்ல. It's not so. தேவன் அழிக்கல்ல, உன்னை ஆக்கும்படியாக சிருஷ்டிக்கும்படியாகவே தெரிந்து கொண்டார். For God has not chosen you that he might destroy you, but to create you. அழிக்கும் சிந்தை உனக்கு இருக்கவே கூடாது. You should not have the mind to consume. பொருட்களை கூட நீங்க நஷ்டப்படுத்தவே கூடாது. You should not destroy even the things. தூக்கி எறியறது, just banging everything, உடைக்கிறது, breaking everything. அதெல்லாம் அந்த வேலையே ஆகாது. All these things should not happen. கர்த்தர் கொடுக்கிற எதையும் நீ நஷ்டப்படுத்த உனக்கு உரிமை கிடையாது. You have no right to destroy anything which the Lord has given to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மார்க் 9:25ல Mark 9:25 அவர் அதட்டினார். he rebuked. இனி இவனுக்குள் போகாதே. Hereafter you should not enter him. எனக்கு அது அதிகமாக பிடிச்ச ஒரு பகுதி இது. It's the part which I like a lot. அந்த இடத்துல தான் கர்த்தர் எல்லா இடத்துலயும் பிசாசை துரத்துனதை விட இந்த இடத்துல டிஃபரண்டா துரத்தினார். More than the Lord rebuking the spirits in all other places, he rebuked here. இவனை விட்டு புறப்பட்டு போ. I charge you, come out of him. இது எல்லாரும் செய்யறது, இயேசுவும் செஞ்சது. It's what all of them have done and Jesus done. ஆனா இந்த இடத்துல மட்டும் இன்னொரு அதட்டுதல் கொடுத்தாரு. And one more rebuking he gave here. இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி அதட்டினார். He said, I charge thee, you enter no more into him. நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா வீட்ல? We will say like this in our house. லாஸ்ட், இனிமே என்ன செய்ய கூடாது, இந்த வேலையை செய்யாதன்னு சொல்றோம். This is last, you should no more do this work in your. இயேசு இந்த இடத்துல மட்டும் இந்த மனுஷனுக்கு ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். Jesus out here gives him more safety to this person. என்ன சொன்னார் தெரியுமா? What did he say? அந்த ஆவியை பார்த்து சொன்னாரு, நீ இவனை விட்டு புறப்பட்டு போயிரு. Looking at that spirit, he said, you get out of him. ஆனா திரும்ப என்ன செய்ய கூடாது, இவனுக்குள்ள வராதேண்டா அதட்டி. But you should no more enter into him.
எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. இன்றைக்கு கர்த்தர் உனக்காக சில காரியங்களை அதட்டும்படியாகவே வந்திருக்கிறார். ஏன்னா உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற வல்லமைகள் எல்லாம் சீரும் பாம்பு போல நின்று கொண்டிருக்கிறார். Today the Lord is wanting to rebuke certain powers which are rising against you, because all the powers against you are like serpents which are roaring. அந்த அதட்டு அந்த சக்திகள் எல்லாம் இப்போ கர்த்தருடைய வல்லமை தான் இப்போ அதட்ட போகிறது. All these powers which are rising against you, the power of God is going to rebuke them. அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் டைம் தருவேன். After that I will give you time. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அதட்டணும். All the anointed people together should rebuke. ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. God has given us the power of God. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த காற்றின் போராட்டம் இருக்கிறது? How many of your lives have this power, the spirit of wind in you? நீங்க இந்த வார்த்தையை, இந்த பிரசங்கத்தை சரியான விதத்துல கேட்டு இருந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு போராடின வல்லமையை பார்த்து அதட்ட போறார். இதோடு அது ஆஃப் ஆயிரும். நீ எதிர்பார்த்த நாடிய துறைமுகத்தை நீ போய் கண்டடைவாய். If you had hearkened to this word of God carefully, then the Lord will rebuke the spirit which was striving against you, and you will go reach the desired. இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் உனக்காக இந்த வேலையை செய்கிறார். In the beginning of this month, the Lord is doing this work in you. எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படியலாம். Let us all kneel down for some time. சண்டே சர்வீஸ்ல வந்து தூங்குற விசுவாசி இன்னைக்கு தான் நான் 1-2 பேரை முழிச்சு பார்த்திருக்கிறேன். After coming for Sunday service, one or two are sleeping. தெய்வீகம் அற்றவர்கள். They all have lost their divinity. ஒருவேளை நீங்க டயர்டா இருக்கு, அது நான் என் கஷ்டம் என் பாஸ்டருக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்க. உன் கஷ்டம் பிசாசுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். Your difficulty is known to Satan, to God and to me. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The reason for this is, பிசாசு இந்த பிரசங்கத்தை நீ கேட்டுட்டேன்னா நீ வின் பண்ணிடுவ. if you should hear this message, you will win. நீ வின் பண்றதுதான் எங்களுடைய லட்சியம். Your winning is our goal. ஆனா பிசாசு என்ன பண்றான்? இவன் கேட்டுட்டான்னா, but Satan thinks whether if he should hear, இவன் முழங்கால் போட்டுட்டான்னா, if he should kneel down, இவன் எதிர்த்து நின்னுட்டான்னா, if he should resist, என்ன பண்ண முடியும்? what can I do? வசனத்தின்படி ஓடத்தான் வேணும். Only by the word of God I should flee. அதுக்காக ஒண்ணு என்ன பண்றான்? அப்படியே டயர்டா கைய ஊனி காலை ஊனி சமணம் போட்டு அப்படியே உன்னை கொண்டு போய் பிளாட் பண்ணிடுறான். Therefore he is making you tired and making you to kneel, just lie down and making you flat. கர்த்தர் இன்னைக்கு ஒரு வல்லமையோடு வந்திருக்கிறார். Today the Lord has come with power. உன்னுடைய வீட்டுல, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய சபையில, உனக்குள்ள, உன் பிள்ளைகளுக்குள்ள போராடுகிற இந்த சந்தேக காற்றை கர்த்தர் அதட்ட போகிறார். In your family, in you, in your work spot, in your children, the spirit of doubt which is striving, the Lord is going to rebuke that power. என் விசுவாசம் உடையத்தக்கதான விதத்துல ஒரு வல்லமை என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. சில மாதங்களாக அந்த தாக்குதலை உணர்கிறேன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. Those who say that my faith is shattering and for some time this spirit is being empowering me, you lift your hands. சில சந்தேகங்கள் எனக்குள்ள இருக்கிறது. There are some doubts within me. சில விக்கிரகத்தின் போராட்டத்தை நான் உணர்கிறேன். I feel the attack of the spirit of images in me. சில ஆவிகள் என்னோடு என் குடும்பத்தோடு ஏதோ ஒரு விதத்துல போராடுகிறதை நான் காண்கிறேன். I feel that the spirits, some spirits are working against me and my family. இன்னைக்கு அந்த விக்கிரகத்துக்கு 2ஆம் தேதி கர்த்தர் சாவு மணி அடிக்கணும். On this second day, the Lord is going to command death to that images. இனிமேல் அவனுக்கு உன் மேல அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, இடம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. Today he is no more having any chance or facilities or any authority in you. எந்த வல்லமையும் உன்னை சேதப்படுத்துறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். காற்றை அவர் அதட்டுகிறார். The Lord will not. என்னால முன்னேறி போக முடியல, முன்னுக்கும் பின்னுக்கும் அப்பப்போ அடைக்கப்பட்ட ஒரு தன்மையை உணர்கிறேன். எனக்காக செங்கடலை, எனக்கு முன்னால இருக்கிற தன்மையை கர்த்தர் அதட்டி 2ஆக பிளந்தால் நான் கடந்து போவேன். எனக்கு விரோதமாய் நான் என்ன செஞ்சாலும் இந்த துன்மார்க்கர்கள் என்னை விட மாட்டேங்கிறான். மறுபடி எனக்கு விரோதமாய் சதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் அந்த வல்லமையை அதட்டினால் தான் நான் முன்னேற முடியும். அசுத்த ஆவியை கர்த்தர் அதட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை அலக்களிக்கிற ஆவியை அதட்டும். ஆம், உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை எழுப்பிவிடு. உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை எழுப்பிவிடு. உலகில் இருக்கிறவனில உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென்.
அவர் இப்பொழுது சத்துருவின் தலையை நசுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஆம். பிரியமானவர்களே, எந்த இடத்துல இந்த ப்ராப்ளமோ அப்படியே கண்ணை மூடி சிந்தையில் அதை கொண்டு வா. அந்த இடத்துல இயேசுவை நிப்பாட்டுங்க. அவர் அந்த சூழ்நிலையை பார்க்கட்டும். அவர் அந்த வல்லமையில இறங்கி வரட்டும். இப்பொழுது உனக்கு எதிரான சக்தி அவருக்கு எதிராக நிற்கிறது. இப்பொழுது அந்த வல்லமையை கர்த்தர் அதட்ட போகிறார். அது மனிதனோ பிசாசோ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அது கீழ்ப்படிய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உன்னால முடியாததை கர்த்தர் உனக்காக செய்ய முடியாகவே வந்திருக்கிறார். இன்னைக்கு துன்மார்க்கனுடைய வாயை கட்ட போகிறார். உனக்கு விரோதமாய் பேசின நாவை கட்ட போகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பினவனை கர்த்தர் பேச போகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவை கர்த்தர் கண்டிக்க போகிறார். உனக்கு எதிரான சூழ்நிலையை கர்த்தர் அதட்ட போகிறார். ஆமா, எனக்கு விரோதமா அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு விரோதமா யார் பேசினாலும், அநியாயமாய் ஒரு வார்த்தை பேசினாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த வல்லமையை அதட்ட போகிறார். இனி அவன் பேசக்கூடாது. ஆமா, இனி அவன் பேசக்கூடாது. இனி அவன் பேச மாட்டான். கர்த்தர் அந்த வல்லமையை அதட்டுகிறார். ஆமென். ஆம், கர்த்தர் ரெண்டு காரியத்தை செய்ய போகிறார். உன்னோடு போராடின வல்லமைகளை அதட்டுகிறது மாத்திரமல்ல, இனி இவனிடத்தில் மோதாதே, இனி இவனிடத்தில் வராதே, இனிமேல் இவன் இவனுக்குள்ளே போகாதே. அல்லேலூயா. தேவன் பாருங்க எவ்வளவு அற்புதமாய் செய்ய போகிறார். உனக்கு விரோதமான வல்லமையை அதட்டுகிறது மாத்திரமல்ல, இனி இவனுக்குள் வராதே என்று கட்டளையிடுகிறார், அதட்டுகிறார். ஆமா, உன்னோடு போராடுற வியாதிய வெளியே போன்னு கட்டளையிடுறாரு. மணி 12:20 இப்ப உன்னை ஒன்று அதை வெளியே போக சொல்லி கட்டளை எடுக்கிறார். இனி மரிக்க வரை இந்த வியாதி உனக்குள்ள வரக்கூடாது என்று அந்த வல்லமைக்கு அதட்டி கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஆமென். உனக்கு விரோதமான தரித்திரத்தின் ஆவி, உனக்கு விரோதமான மனித சக்திகள், தந்திரங்கள், விக்கிரகங்கள், விழுந்து போன ஆவிகள், தடைகள் எல்லாவற்றையும் உன்னை விட்டு அகற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஆம் ஆம் ஆம். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்த உங்களுக்கு 2 காரியம். விசுவாசத்தோடு நீங்க திரும்பி போகலாம், நம்பிக்கையோடு திரும்பி போகலாம். ஒன்னு, உன்னோடு போராடின வல்லமை அதட்டி விட்டுட்டா அவன் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? அதட்டி அவனை துரத்துறது மாத்திரமல்ல, இனிமேல் இவனை டச் பண்ணக்கூடாது, இனிமேல் இவன்கிட்ட வரக்கூடாது, இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இவன் தொழிலுக்குள்ள வரக்கூடாது, இவன் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, இவன் ஊழியத்துல வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதற்கும் அவர் அதட்டி கட்டளையிடுகிறார். ஆம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுவரை உன் வாழ்வில் போராடின வல்லமைகளை நீ எதிர்த்தாய், அதட்டினாய், துரத்தினாய். ஆனால் மறுபடி அந்த ஆவிகள் தன்னிலும் பொல்லாத அநேக வல்லமைகளோடு மறுபடி உன் வாழ்க்கையில போராடி விளையாடி விட்டது. உன் விசுவாசத்தை குலைத்து விட்டது, உன் ஊழியத்தை சீர்கெட வைத்து விட்டது. அதனால் கர்த்தர் அதை பார்த்தார், வைராக்கியமா இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு அதை அதட்டுகிறதல்ல, இனி வராதே, இனி போகாதே, இனி தொடாதே என்று அதை அதட்டுகிறார். அல்லேலூயா. ஆம் 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 ஆம். ஆண்டவரே, அந்த பிள்ளையினுடைய தகப்பன் அழுத பொழுது அந்த பிள்ளைக்கு இறங்கி, அந்த குடும்பத்துக்கு இறங்கி அந்த வல்லமையை அதட்டினது மாத்திரமல்ல, இனி இவனுக்குள் போகாதே என்று நீர் அதட்டினீரே. அதே தெய்வத்தை நான் இன்றைக்கு நோக்கி பார்க்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த வல்லமைகள் வரவே கூடாது என்று ஒரு விசை நீர் கட்டளையிடும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, இனி என் வாழ்நாளில் இந்த வல்லமைகள் மோதாது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு அந்த தேவன் அதை அதட்டும்படியாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். படவிலே படுத்து உறங்கினாலும், கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அவத்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படவிலே படுத்து உறங்கினாலும், கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அவத்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படவிலே படுத்து உறங்கினாலும், கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அவத்தீமே காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அவத்தீமே காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அவத்தீமே காத்தாரே. அல்லேலூயா. கடலையும் காற்றையும் அவத்தீமே காத்தாரே. அல்லேலூயா. கடலையும் காற்றையும் அவத்தீமே காத்தாரே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய சிலை அப்படியே லெப்ட் சைட்ல இருந்து சாஞ்சு ரைட் சைட்ல விழுகிறதை நான் காண்கிறேன். உனக்கு விரோதமான வல்லமை விழுகிறது, உனக்கு விரோதமான விக்கிரகம் விழுகிறது, உனக்கு விரோதமான மனித சக்திகள் விழுகிறது, உனக்கு விரோதமான ஆவிகள் விழுகிறது, தாகோன் விழுகிறது. ஹேக்கரவானியா ஹேய் ஹேய் ஹேக்கரா எவக்கரபக்கத்துரா பலக்கத்துரா.
பாலா திபாலா பாலாக்கா ஷபானியா. Ibala, Shabala. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அநேக வல்லமைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். Hallelujah, hallelujah. Hekara bakara bakatura balaka tikara tira rekamani ala bala. ஆம், நமக்கு விரோதமான சக்திகள் இன்னென்னதென்று தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். வெளிப்படுத்தி கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த வல்லமைகளை அதட்டினார். அதட்டினது மாத்திரமல்ல, இனிமேல் இவனுக்கு முன்பாக வராதே, இவனுக்குள் போகாதே என்று அவர் அதட்டினார். இனி இந்த வல்லமைகள் வராதவனும் கட்டளையிட்டார். ஆம், என்னோடு போராடின வல்லமைகளை கர்த்தர் அதட்டினார். இனிமேல் இவனோடு வந்து மோதாதே என்று அவருக்கு அதட்டினார் என்று விசுவாசிக்கிற கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமாம், காற்றை, ஜலத்தின் கொந்தளிப்பை, சிவந்த சமுத்திரத்தை, அசுத்த ஆவிகளை, அழிக்கும் சிந்தைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அதட்டினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனி இவனுக்குள், இவன் வீட்டுக்குள், இவன் குடும்பத்துக்குள், இவன் ஊழியத்துக்குள், இவனுடைய வருங்காலத்துக்குள் போகாதே என்று அதட்டினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விடுதலையோடு இளைப்பாறுதலோடு முன்னேறி சென்று அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.